ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாயனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வெண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் இடன் அறிதல் என்ற அதிகாரத்தை பார்க்க தொடங்குகிறோம். திருவள்ளுவர் இதற்கு முன்பு வலி அறிதல், காலம் அறிதல் ஆகிய விஷயங்களை கூறினார். ஒரு அரசன் அல்லது தலைவன் போருக்கு செல்லும் போது தன்னுடைய வலிமையை அறிந்து கொள்ள வேண்டும். துணை வலி, மாற்றான் வலி எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு செயலில் இறங்கணும்னு சொன்னார். அப்புறம் காலம், சரியான காலம், போர் செய்வதற்கு உகந்த காலம் எது? இந்த அதிகாரம் இடன் அறிதல். காலம் அனுகூலமாக இருக்கிறது, துணை வலி, தன்னுடைய வலி எல்லாம் கூட சரியாக இருக்கிறது, ஆனாலும் இடம் சரியாக இருக்கிறதா என்பது மிக முக்கியம். எந்த இடத்துல இருந்து போர் சேரும்? இந்த இடன் அறிதல் என்பது பொருட்பாலில் அமைந்திருந்தாலும் கூட, அரசருக்காக சொல்லப்பட்ட போர் விஷயமாக இருந்தால் கூட, பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் கூட இதை நாம் நன்றாக இணைத்து சிந்தித்து பார்க்க முடியும். இடம் அப்படின்னு சொன்னா, இடம்னா பிசிக்கலா ஒரு இடம் மட்டும் கிடையாது. எந்த இடத்துல நம்முடைய திறமைகள் நன்றாக வெளிப்படும் வண்ணம் நம்மால வேலை செய்ய முடியுமோ அந்த இடம். ரைட் பிளேஸ். ரைட் பிளேஸ்னா அதுல சூழ்நிலை எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய திறமைகள்லாம் இருக்கு. நம்முடைய மனப்பான்மைன்னு ஒன்று இருக்கு. நமக்குன்னு ஒரு பர்டிகுலர் விதமான மனப்போக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் அனுகூலமான இடத்துல இருந்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் பிளேஸ் இருக்கோமோ, நிறைய பேருக்கு தோணும், நான் அங்கே இருந்திருக்கலாம், இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஒரு ரொம்ப நாளைக்கு வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகாது. செட்டில்னா பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகிறது இல்லை. நம்ம வேலை செய்யறதே நமக்கு தெரியாத அளவுக்கு அனுகூலமாக நாம் இருக்கக்கூடிய சூழல், அது வீட்டு சூழலோ அலுவலக சூழலோ, அட் ஹோமா ஒரு ஃபீலிங் வரணும். அங்க நமக்கு செயல் புரிவதற்குரிய ஒரு சுதந்திரம் இருக்கணும். நம்மளால பயம் இல்லாமல் செயல்பட முடியணும். அப்படி இருந்தால் மிகச் சிறப்பாக நம்முடைய பங்களிப்பை நம்மால் செய்ய முடியும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய திறமைசாலிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்காது. அவங்கள எங்க பிளேஸ் பண்ணணும் அந்த லீடருக்கு தெரியாது. இப்படி இடம் அப்படிங்கிற விஷயம் யாரை எந்த இடத்துல போடணும், அது இதனை அவர் திருவள்ளுவரே சொல்வார் இல்லையா, யாருக்கு எந்த ரோலை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாமுமே வாழ்க்கையில எங்க இருக்கோம், ஏன்னா அந்த தேசம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம். ஆன்மீக வாழ்க்கையில கூட 10 விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுல ஒன்று தேசம். எந்த இடத்துல வாழறோம், இது கண்ட்ரி, நாடு அப்படிங்கிற விஷயம் கூட இல்லை, எந்த மாதிரி பீப்புளுக்கு நடுவில் வாழறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த வாத்தாவரணம்னு சொல்லுவோம், அட்மாஸ்பியர், எந்த மாதிரி இடத்துல இருக்கும், நம்முடைய மனநலத்திற்கு உகந்த இடத்துல இருக்கோமா, நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உகந்த இடத்துல இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேசம், இடம் அப்படிங்கிறது. ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நம்ம தற்காலிகமா ஒரு டூரிஸ்டா வந்திருக்கோமா, நம்ம பந்தனே அல்லினே இல்லி பந்தனே சும்மனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது நாம் இறைவனிடமிருந்து வந்தவர்கள், இறைவனை சேர்ந்தவர்கள், மறுபடியும் அவர்கிட்ட தான் போகணும்.
இந்த ஊருக்கு சும்மா வந்திருக்கோம் அப்படின்னு. யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே இந்த வீடு அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப நேசிக்கிறோம். சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லாருமே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? வீடு என்பது நாமாக இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. நம்மோட ஸ்பேஸ், நம்முடைய இடம். நாமளா இருக்கலாம். அது பெரியவங்களோ குழந்தைங்களோ எல்லாருமே வீடு அப்படின்னு ஒரு இடத்துக்கு, பறவைகள் கூட கூட்டுல போய் தஞ்சம் அடைகின்றன இல்லையா? அது மாதிரி வீடு அது வந்து நம்மளோட இடம். நம்மளோட இடத்துல நம்மளையும் அறியாம நம்ம ஒரு பாதுகாப்பை ஃபீல் பண்றோம். நம்மளோட இடத்துல இருக்கும்பொழுது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கு. இதை நம்ம மறுக்க முடியாது. இன்னும் நிறைய பேர் வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸ் அதெல்லாம் தாண்டி யாரும் என்ன நாளைக்கு வெளியில போன்னு சொல்லக்கூடாது, என்னோட இடம் அப்படின்னு எனக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தானே. ஆக நம்முடைய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நம்முடைய ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சு சிந்திச்சு பார்க்கலாம். இடம் நம்மளுடைய இடத்துல இருக்கோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சைக்கலாஜிக்கலா நம்ம ஏரியால இருந்து நம்ம சண்டை போடுறதுக்கும் இன்னொரு ஏரியால போய் சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பசங்களுக்குள்ள சண்டையே சொல்லுவாங்க. நம்மளோட ஏரியால நம்ம ஸ்ட்ராங் இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரியும் அது. நம்ம பீப்புள், நம்மளை சுத்தி நம்ம நெய்பர்ஸ் இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க. நம்மளோட இடம் வேற இடத்துல வலிமை குறைச்சலா தானே இருக்குது. ரொம்ப சாதாரண லாஜிக் தான். ஆனா வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்காக நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை கூட பண்ணணும். சரியான இடத்துல நான் இருக்கணும். எனக்கு உகந்த இடத்துல எங்க இருந்தால் என்னுடைய எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில நல்ல வளர்ச்சியும் என்னால் சமூகத்திற்கு சிறந்த பங்களிப்பையும் தர முடியுமோ அத்தகைய இடத்தில் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனையே பண்ணலாம். அப்படிப்பட்ட, அதாவது ரைட் பிளேஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா அனாயாசமாக காரியங்கள் நடக்கும். நம்ம வந்து அது ஒரு உறுத்தலாவே இருக்காது. ரொம்ப சுதந்திரமாக செயல்பட முடியும். இங்க திருவள்ளுவர் வந்து போர் தந்திரத்தை தான் சொல்றாரு, அரசனுக்கு தான் சொல்றாருன்னா கூட நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையுமே பார்த்தா ஒரு போர்க்களம் மாதிரி தானே இருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? நிறைய நேரம் நம்ம என்ன செய்வோம்னா நமக்கு பழகிட்டதுனாலேயே ஒரு இடத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு தயங்குவோம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு இடத்துக்கு போனா அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் தயங்குவாங்க. ஏன் அப்படின்னா இது பழகிடுச்சு இல்லையா, அங்க போக பயமா இருக்கு, இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாழ்க்கையில முன்னேற்றம் எப்ப நடக்கும்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம எப்ப வெளில வரோமோ அப்பதான். நமக்கு தெரியாது இதை விட நம்ம அந்த இடத்துல இன்னும் பெட்டரா இருக்க போறோம். ஆனாலும் தெரியாத ஒரு பயம். ஒரு சுவாமிஜி சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன் டு டிவைன் ஜோன். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அங்க போனா என்னால சிறப்பாக பங்களிப்பு செய்ய முடியும், எனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு நினைச்சு தைரியமா போய் இறங்கணும் அங்க வந்து. ஆக நம்முடைய இடம் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. எங்க இருந்தா நம்மளால நன்றாக செயல்படும். எல்லாருக்கும் வேற வேற மென்டாலிட்டி இருக்கு பாத்தீங்களா? நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி மனப்பாங்கு உடையவர்கள் கிடையாது. ஒவ்வொரு விதமான, அதனாலதான் நம்ம பார்த்தீங்கன்னா உலகத்துல இத்தனை விதமான தொழில்கள் இருக்கின்றன. ஏற்றத்தாழ்வெல்லாம் இல்லை. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வேலைக்கு போயே ஆகணும், அதுதான் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இது சரி அது தப்புன்னா சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு அந்த இது வந்து ரொம்ப அனுகூலமா இருக்கு. அவர்களால நன்றாக அதுல வந்து செயல்பட முடிகிறது. எப்படியோ தர்மமாக நாம் செயல் புரிந்தாக வேண்டும். நமக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள வகையில் வாழ வேண்டும். அதற்கு தகுந்த இடத்தில் நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்ம பொதுவுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க திருவள்ளுவர் சொல்றதெல்லாம் வந்து அரசனுக்குரியது அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டால் கூட நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கும், முக்கியமா வந்து கடவுள் இடத்துல நம்ம இருக்கணும். அதாவது கடவுள் எல்லாமே கடவுள் தான். இந்த உலகம் முழுக்க கடவுள் இல்லாத இடம் எங்கே? கடவுள் தானே இந்த உலகமாகவே ஆகி இருக்கிறார், இறைவன் அப்படின்னு பார்த்தோமே. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து எந்த இடத்துல நம்மளால நன்றாக செயல்பட முடியுமோ, நம்மளால நன்றாக வளர்ச்சி பாதையில் செல்ல முடியுமோ அந்த இடத்துல நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அனுகிரகம் தான். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா அதை நம்ம தட்டி விடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப சொன்னேன் இல்லையா, கம்ஃபர்ட் ஜோன் நினைச்சிட்டு வெளில வராம இருக்கக்கூடாது. ஆனா நமக்கு தெரியாது, சில சமயம் நம்ம புதிதாக போற இடம் இதை விட பெட்டரா நமக்கு அமையும். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா தயங்கி இந்த இடத்துலயே ஸ்டாக்னேட் ஆயிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த மனசை வந்து எப்படி வச்சுக்கணும்? ஏன்னா ரொம்ப முக்கியம் என்னன்னா வாழ்நாள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகியது. இதற்குள்ள பெஸ்டா எப்படி நம்ம வந்து நம்மையும் வளர்த்து கொள்ள போகிறோம், சமூகத்திற்கும் சிறந்த பங்களிப்பை செய்ய போகிறோம். வாழ்க்கை ஒரு நிறைவாழ்வா இருக்க வேண்டாமா? அதற்காக. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம்னு சொல்லும்போது நம்ம வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. வீட்டுல வந்து பூஜை ரூம் இருக்கு, பூஜை பண்றோம், காலையிலேயே சாயங்காலம் பிரார்த்தனை பண்றோம், விளக்கேத்துறோம், எல்லாம் இருக்கும். ஆனாலும் கோவில்கள், ஆசிரமங்கள் அது மாதிரி இடத்துக்கு போனா ஏன் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா
அங்க ஒரு அமைதி இருக்கிறது. அங்க வந்து எந்த விதமான விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதோ அந்த வைப்ரேஷன் தானே இருக்கும். இப்ப காலையில இருந்து இரவு வரைக்கும் நாம ஜபம், அப்புறம் சாஸ்திர பாராயணம், வேத பாராயணம் இப்படியே நடக்கிற ஒரு இடத்துல வந்து நம்மளோட எண்ண அலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்யூன் ஆகும். எங்க வந்து ரொம்ப கச்ச கச்ச கச்சன்னு ஒரு மால்ல வந்து நிறைய அங்க போய் நடுவுல உட்காந்து நீங்க ஏதாவது படிக்க முடியும்? நான் பகவத்கீதை படிக்கிறேன், அங்க போய் உட்காந்து தியானம் பண்றேன்னு சொல்ல முடியுமா? ஒரு பெரியவர் ரொம்ப அழகா சொன்னார் வந்து, நம்ம இடம்னு சொன்னா சாஸ்திரத்துல சாதாரணமா தூய்மையான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தூய்மையான இடம்னா 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம்ல ரொம்ப தூய்மையா தான் இருக்கும், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அங்க உட்காந்து தியானம் வராது. கொஞ்சம் சுத்த குறைச்சலா இருந்தா கூட கோவில்லையோ ஒரு மண்டபத்திலேயோ ஒரு ஆற்றங்கரையிலயோ உட்காந்தா தியானம் வரும். ஏன் அப்படின்னா அங்க அதற்கு முன்னாடி தங்கினவங்க, அங்க இருக்கிற பொதுவான என்னென்ன சமாச்சாரங்கள் நடக்குது அங்க, அதை பொறுத்து அந்த இடத்தோடைய வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும். ஆக நம்ம எதுக்கு எந்தெந்த இடம்னு இருக்கு. ஒரு சிலத்துக்கு அந்தந்த இடத்துல நான் அந்தந்த இடத்துல அழகா போய் அதை பண்றது. இந்த தேசம் காலம், இதுக்கு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன சொன்னார்? நம்மளோட பர்சனல் ஸ்ட்ரென்த், நம்மளுடைய சக்தி என்ன, எதிராளியுடைய சக்தி என்ன, கூட இருக்கிறவனோட சக்தி என்ன, வலிமையை பாருனர். அப்புறம் காலம், எந்த நேரத்துல நீ போர் பண்ண போறேங்கிறத அசஸ் பண்ணு. இப்போ 3வது என்னன்னா, எந்த இடத்துல இருந்து போர் செய்ய போகிறாய், ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் இடத்த போய் தாக்க தானே செய்வாங்க. முதல்ல வந்து நம்ம இதுலலாம் வருமே ஆணிரைகள் கவர்தல், முதல்ல போய் அவங்களோட ஆடு மாடெல்லாம் கவர்ந்துட்டு வருவாங்க. அப்புறம் டைரக்டா அட்டாக் பண்ணவே போயிடுவாங்க. அவங்க அரணையை உடைச்சிட்டு உள்ள போய் அட்டாக் பண்றது இருக்கு. காமனா ஒரு பிளேஸ்ல சண்டை போடுறது இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இடத்துல இருந்து சண்டை போடுறது, அதாவது நமக்கு அனுகூலமான இடத்துல இருந்து சண்டை போடுறது நமக்கு வெற்றியை தரும். அவனோட இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து இது கம்மி தான். ஏன்னா நம்ம எல்லா ஒரு அரசன் வந்து நிறைய ஒற்றர்கள்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருப்பான் எங்க எது இருக்குன்னா கூட, இன்னொருத்தரோட இடம்ங்கிறது ஒரு ஏலியன் பிளேஸ் தானே. அங்க போய் நீங்க சண்டை போடும்போது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். நம்ம இடத்துல நடக்கிற சண்டை அப்படிங்கிறது நம்ம இடம்னா நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் அந்த எதிராளி படையெல்லாம் வராங்க, நான் திடீர்னு போய் சிவாஜி மாதிரி நடுவில் போய் திடீர்னு அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம வந்து சேஃபா இருக்கும், நம்முடைய படைகள் நல்ல பத்திரமாக இருக்கிறது அப்படின்ற இதை வச்சுட்டு நீ சண்டை போட்டேன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். இதில் உள்ள பல கருத்துக்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இணைத்து சிந்திப்பதற்கு உரியவை. நம்ம திருக்குறள்ல என்ன ஒரு அழகுனா, நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி சிந்திக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றாற் போல் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த முகவுரையுடன் நாம் முதல் குறள் போலாம். இப்போ தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின்னல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின்னல்லது. திருவள்ளுவர் ஒரு ராஜகுரு மாதிரி சொல்றார். ஒரு அரசனுக்கு சொல்றார். அரசன் படை தளபதிகள்லாம் போருக்கு கிளம்பும் போது முற்றும் இடம் கண்ட பின் அல்லது, முற்றும்னா நன்றாக தெளிவாக எங்க இருந்து அட்டாக் பண்ண போறோம், எது நம்முடைய இடம் அப்படின்னு நமக்கு ஒரு இடத்தை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். இப்போ மகாபாரத யுத்தம் எங்க நடந்ததுன்னா குருக்ஷேத்திரத்துல நடந்தது. சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, குருக்ஷேத்திரம் என்பது ஒரு சாதாரண இடம் இல்லை, ஏகப்பட்ட தீர்த்தங்கள் இருக்கின்றன. ஏன்னா இத்தனை பேர் போர்ல இறக்க போறாங்க, அத்தனை பேருக்கும் வந்து ஈமச்சடங்கெல்லாம் பண்ணி ஆகணும், இத்தனை ஸ்நானங்கள், இவ்வளவு பேர் குளிச்சாகணும். அதுக்கு தகுந்த இடத்துல எங்கேயோ போய் ஒரு பாலைவனத்துல போய் சண்டை போட முடியாது. ஏன்னா 18 நாள் யுத்தம், சன்செட்டுக்கு அப்புறம் யுத்தம் கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிட வருவாங்க. அத்தனை பேருக்கு ஆகாரம் தயார் பண்ணி ஆகணும், அத்தனை பேருக்கு இட வசதி வேணும்னா இடம், இந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கணும், அனுகூலமானதாக இருக்கணும் இல்லையா. ஒரு மகாபாரத போர்லயே நம்ம அதை பார்க்கறோம். ஏன் குருக்ஷேத்திரத்தை சூஸ் பண்றாங்கன்றது இருக்கு இல்லையா. கிருஷ்ணர் தானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. வந்து முற்றும் இடம் கண்ட பின் அல்லது, நல்ல நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்து முழுமையாக இந்த இடத்துல இருந்து தான் போர் செய்ய போறோம், இங்க இருந்து செஞ்சாதான் நமக்கு அனுகூலம் என்பதை டிசைட் பண்ணாம, அதை நன்றாக தேர்ந்தெடுத்து அங்க போய் அதை செட்டில் பண்ணாம பின் அல்லது இல்லாமல் எவ்வினையும் தொடங்கற்க, எந்த செயலையும் தொடங்கிடாதப்பா, எந்த செயலையும் ஸ்டார்ட் பண்ணாத. ஒரு ஆர்வ கோளாறுல பாதி தூரம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்பை போடுறது, திடீர்னு ஒருத்தனை சண்டைக்கு கூப்பிடுறது, அதை பண்ணாத. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிற இடம் நமக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பா இல்லையா, இது நம்ம இடம் தானா அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளாமல், அது பகைவனோட இடமா கூட இருக்கும், பகைவனோட ஃப்ரெண்டு கூட இருப்பாங்க. அதனால அவசரப்பட்டு செயலில் இறங்காதே, உன்னுடைய இடத்த ஃபர்ஸ்ட் நீ இது பண்ணிக்கோ. இதுல எல்லாம் கூட வரும், தேவி மகாத்மியா, தேவி பாகவதத்திலாம் கூட வரும். அம்பாள் வந்து ஒரு நெருப்பு கோட்டைக்குள்ள இருப்பா. ஏன்னா சேஃப்கார்ட் பண்ணி, முதல்ல வந்து அரண்கிறது வந்து கோட்டை,
அரண்மனை மட்டும் இல்லை, அரசன் படைகள்லாம் எங்க போறாங்களோ அங்கேயுமே பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு தற்காலிக அரணாக இருக்கும். அங்க வந்து யாரும் நினைச்ச போது உள்ள வந்துட முடியாது, போக முடியாது. அப்ப அந்த இடத்தை முதல்ல நீ சூஸ் பண்ணி அதை வலிமைப்படுத்தி கொள்ளாமல் எவ்வினையும் தொடங்க இருக்க எந்த செயலையும் ஸ்டார்ட் பண்ணிடாது. நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு ஆயிடுச்சு, டிஜிட்டல் இதுல பண்றோம், பாதி இதுக்கு ஆஃபீஸே கிடையாது. ஆனாலும் நம்மளால எவ்வளவு தூரம் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற, அதாவது சஸ்டெயினபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தொடங்கினா தொடர்ச்சியா செய்ய முடியுமா, எந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் பண்றோம் தொடர்ச்சியா செய்ய முடியுமா, இந்த கேள்விக்கெல்லாம் அதுல ஒரு கால் ஊன்றாம பெருசா இதையும் தொடங்காத, எவ்வினையும் தொடங்க இருக்க. இன்னொரு வார்த்தை போட்டார், எள்ளற்க. எள்ளற்கனா கிண்டல் பண்ணிடாத, எள்ளி நகையாடி விடாதே. நாங்க எல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு உன்னோட இடத்த வந்து நீ எங்க தங்கி இருக்கோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெரியாம உன்னோட இடத்தை வலிமைப்படுத்தி கொள்ளாமல் நீ போரை தொடங்கி விடாதே. அது மட்டுமல்ல, முக்கியமாக பகைவனை இகழ்ந்து பேசி விடாதே. ஏன்னா அங்க இருக்கிற ஆள் யாருன்னு உனக்கு தெரியாது. அந்த ஒரு சாணக்கிய நீதியில ஒரு ஸ்லோகம் வரும், கோதேஷ காணி மித்ராணி கஷ்ட வியாகமௌ காச்சமே சக்தி இதி சிந்தியம் முகுர்முகு அப்படின்னு வரும். அதாவது கோதேஷக, நான் எந்த நாட்டுல வாழறேன், காணி மித்ராணி, யார் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வரவு செலவு என்ன, அப்புறம் கஷ்டாகம், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், நான் எந்த ஊருக்காரன், காச்சமே சக்தி, என்னுடைய வலிமை என்ன, வலி எறிதல். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. இதை ஒவ்வொரு நாளும் ஒரு தலைவன் வந்து ஆலோசனை செய்து பார்க்க வேண்டும். நான் எந்த இடத்துல வாழறேன், அதாவது இந்த தேசம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றோம், அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதிச்சு தானே நடக்கணும். அந்த இடத்துல என்ன ரூலோ அந்த இடத்துல எப்படி வாழணுமோ அப்படித்தானே வாழணும். பி a Roman in Romeன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்காக நம்ம அந்த ஊர் நம்ம எங்க போனாலும் நம்முடைய அடையாளங்களை அப்படியே வச்சுக்கிறோம், நம்மளோட இதெல்லாம் கலாச்சாரத்தை ஃபாலோ. இன்னைக்கு உலகம் முழுக்க அது மாதிரி இருக்கு. ஆனாலும் அந்தந்த இடத்துக்கு, இப்போ ஏர்போர்ட்னா ஏர்போர்ட்ல என்ன ரூலோ அதை ஃபாலோ பண்ணணும், ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன ரூல், ரோட்ல என்ன ரூல், ஹாஸ்பிட்டல்ல என்ன ரூல், ஒவ்வொரு இடத்துக்கும் இடத்தை பொறுத்து அந்த இடத்தோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறும் தானே. அதுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலையும் நான் ஒரே மாதிரி அப்படி இருக்க முடியாது. நம்ம அந்தந்த இடத்துக்கு தகுந்த ஒரு இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. எங்கு எப்படியோ அங்கு அப்படி. அருளன்னை சாரதா தேவியார். அதாவது நீ எந்த இடத்துல இருக்கியோ அதுக்கு ஃப்ளெக்சிபிளா இருப்பா, ரிஜிடா இருக்காத. அதாவது கொள்கைகள் விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஆனா ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அபிப்பிராயங்கள் விஷயத்துல we have to go with the flow. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதை பத்தி நம்ம அந்த இடத்துல என்ன பெஸ்டா பண்ணணுமோ, இது ரொம்ப நல்லதோ அதை பார்த்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப டூ மச்சா ரிஜிடா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ல. இப்போ ஒருத்தர் யாத்திரை போறாருன்னு வச்சுக்கலாம், அவர் வந்து ரொம்ப எளிமையான ஒரு உடை தான் உடுத்துவார், சட்டையே போட்டுக்க மாட்டார் அந்த மாதிரி ஒருத்தர். ஆனா நான் கைலாசத்துக்கு போவேன், கைலாசத்துக்கு சட்டை போட்டுக்காமே போவேன், இப்படி இருக்காங்க சில பேர்லாம். ஆனா ஐடியல் என்னது, பெரிய மகாத்மாக்கள்லாம் கூட பார்க்குறோம் ஒரு ஜெர்கினுக்குன்னு போட்டுன்னு தான் போறாங்க. ஏன்னா சரீரத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, அந்த தேசத்தோட தர்மம் அது. அந்த ஊர்ல நீங்க அந்த கிளைமேட்ல அந்த -20 டிகிரில அப்படிதான் இருந்தாகணும். நிறைய பேர் கேட்பாங்க, விவேகானந்தர் ஏன் கோட்டு போட்டுட்டாரு, வேற வழி கிடையாது, அந்த வெளிநாட்டு குளிர்ல தான் போட்டுதான் ஆகணும். அந்த காலத்துல அப்படி இருந்தது. ஆக தேசத்துக்கு தகுந்தாற் போல அதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு தான் அங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எள்ளற்க ரொம்ப முக்கியமா இங்க என்ன சொல்றாருன்னா, அவனை கிண்டல் பண்ணிடாத, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத, எதையாவது பேசி வச்சிடாத. அதாவது ஒரு அரசன் எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருக்கணுங்கிறத திருவள்ளுவர் எவ்வளவு அக்கறையோட சொல்லித்தராரு பாத்தீங்களா. இந்த லூஸ் ஸ்டாக் விடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அரசன் சொல்ல வேண்டாம், யாரோ ஒரு தளபதி சொன்னாலே முடிஞ்சு போச்சு இல்லையா. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு இடத்துக்கு போய் முதல்ல உன்னோட இடத்த சேஃப்கார்ட் பண்ணிக்காம எந்த செயலையும் தொடங்கிடாத. முக்கியமா பகைவனை எள்ளி நகையாடி விடாதே. ஏன்னா நீ நிக்கிற இடத்துலயே பகைவனோட ஆள் நிற்கலாம், உனக்கு தெரியாது, நீ புது இடத்துக்கு போயிருக்க. ஆனா முதல்ல உன்னுடைய இடத்தை பலப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு அரசன்னு நினைச்சு பார்த்தா கூட அவ்வளவு நல்லா இருக்கு. அடுத்த குறள், முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும். முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும். முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும், முரண்னா முரண்பாடுனா எப்படி சொல்றது, ஒரு பர்சன் கிட்ட பலவிதமான வலிமைகள் இருக்கின்றன. மொயம்பினவர்க்கும்னா வலிமை படைத்தவர்க்கும். முரண் சேர்ந்த, அதாவது ஒருத்தர் ரொம்ப
வலிமை மிக்கவரா இருக்கார் அப்படின்னா அவர் அன்பா பேச மாட்டார் அப்படின்னு நினைச்சுப்போம் நம்ம. அப்படி கிடையாது. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா டாப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல இப்ப ராமர் எடுத்துக்கிட்டோம்னா, ராமர் வந்து கோபம் வந்ததுன்னா அப்படியே காலாக்னி மாதிரி கோபம் வரும். ஓ அவ்வளவு கோபக்காரரா இல்ல, க்ஷமையா பிருத்திவி சம, பூமிய மாதிரி பொறுமையோடு இருப்போம். ஒரே நேரத்துல கான்ட்ராஸ்டா. அதான் முரண் சேர்ந்த. எங்க எப்படின்னு இருக்கு, யார்கிட்ட இப்ப வந்து ஒரு அரசன் வந்து படை தளபதிட்ட எப்படி பேசுறான், இளவரசர்கிட்ட எப்படி பேசுறான், மக்கள்கிட்ட எப்படி பேசுறான், ஒரு குற்றவாளிகிட்ட எப்படி பேசுறான், அவனோட குழந்தைகிட்ட எப்படி பேசுறான், அந்தப்புறத்துல மனைவிட்ட எப்படி பேசுறான், வேற வேற தானே. அதனால அவன் வந்து மாறிட்டே இருக்கான்னு சொல்ல முடியாது. எங்க யார்கிட்ட இடம், யாரிடம் பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும், பலவிதமான முரண்பாடுடைய இது போல தோற்றமளிக்கின்ற பல வலிமைகளை உடையவருக்கும் அரண் சேர்ந்தாம். அரண்னா இந்த இடத்துல அவனோட அரண் மட்டும் கிடையாது. அவன் எந்த இடத்துல போருக்கு போறானோ அந்த இடத்துல அவனுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கிறதா அது அரண். அரண் சேர்ந்தாம். அரண்னு சொன்னா இந்த இடத்துல இடம், சரியான இடத்தை அவன் தேர்ந்தெடுத்திருக்கான். அந்த இடம் இவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அனுகூலமாக இருக்கிறது. அப்படின்னா ஆக்கம் பலவும் தரும். அதனால அவனுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும், அவன் வெற்றியை அடைவான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவன்கிட்ட பலவிதமான முரண்பாடுகள் போன்று தோன்றுகின்ற பலவிதமான வலிமைகள் இருக்கின்றன. ஆனா அதுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போன்ற ஒரு வலிமை என்னன்னா, இவன் சரியான இடத்துல இருந்து போர் செய்யறானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும், முரண்பாடு உடையவை போன்று தோற்றமளிக்கின்ற வலிமையை உடையவர்களுக்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம். அரண்னு சொன்னா அவனுடைய பாதுகாப்பான இடம். அந்த இடத்தினால இவனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை மிக அதிகம். ஆக இவன் வந்து அதில் கோட்டை விட்டுறக்கூடாது, அந்த விஷயத்த கோட்டை விட்டுறக்கூடாது. கோட்டைக்குள்ள இருக்கிறதுலாம் சரி, போருக்கு போகின்ற இடத்துல இவன்ட்ட பலவிதமான வலிமை, தன் வலி இருக்கு, துணை வலி இருக்கு, எல்லாமே ஸ்டடி பண்ணியிருக்கான், காலம்லாம் அனுகூலமா, மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கு. ஆனாலும் இவனுக்கு அரண்னு சொல்றது இந்த இடத்துல அவனுடைய கோட்டை மட்டுமல்ல. அவன் கோட்டைக்குள்ளேருந்து போர் புரிந்தா கோட்டை, வெளியில வந்துட்டான், காமன் பிளேஸ்ல அவன் போர் செய்யறான்னா அந்த இடமும் பாதுகாப்பானதாக இருக்கிறதாங்கிறதா இங்க அரண். அரண் சேர்ந்தாம், அதுவும் சேர்ந்ததுன்னா ஆக்கம் பலவும் தரும், பல நன்மைகளை புரியும். அடுத்த குறள். ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செயின். ஆற்றாரும் ஆற்றி அடுப இடன் அறிந்து போற்றார்கண் போற்றிச் செயின். இடன் அறிந்து ரொம்ப முக்கியம். சரியான இடத்துல இருக்கோமா அப்படிங்கிறத அறிந்து போற்றி, போற்றினா நல்ல பாதுகாப்பாக. அரசன் மட்டும் பாதுகாப்பு இல்லை, அவனோட சுத்தி இருக்கிற அத்தனை குதிரைகள், யானைகள், வீரர்கள் அத்தனை பேரும் பாதுகாப்பா இருக்கணும். அத்தனை பேருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். இடனறிந்து போற்றி செயின். இடனறிந்து போற்றி அப்படின்னா நல்ல சரியான இடத்தை அவன் தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை நன்றாக பாதுகாப்பாக வைத்து இவன் வந்து போற்றார்கண் செயின். போற்றார்னா யாரு? பகைவர். இவனை இகழக்கூடியவர்கள் யார்? பகைவர் தானே. போற்றார்கண் செயின். போற்றார்கண் இவன் வந்து போர் எந்த செயலை புரிந்தாலும், போர் தானே செய்தாலும், ஆற்றாரும் ஆற்றி அடுப. ஆற்றாரும்னு இவன் பெரிய வலிமை உள்ள ஆளே கிடையாது. ஆனா இவன் வந்து ஆற்றி அடுபன நன்றாக செயல் புரிந்து வெற்றி பெறுவான்னு அர்த்தம். பாருங்க, இந்த இடம்ங்கிற ஒரு விஷயம் சரியா இருந்தாலே இவன் வெற்றி பெறுவான். இது ஒரு வழியா பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்தால் யாரும் சௌக்கியமே. அது மாதிரி நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இவனுக்கு நல்ல சரி அனுகூலமான ஒரு இடம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல அவன் ரொம்ப பாதுகாப்பா இருக்கான். இடனறிந்து போற்றி செயின். சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க பாதுகாப்போடு இவன் போர் செய்யும் பொழுது போற்றார்கண் செயின். பகைவர் மீது இவன் போர் தொடுத்தால் என்ன ஆகும்னா, ஆற்றாரும் ஆற்றி அடுப. ஆற்றாரும்னா வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராக வெற்றி பெறுவர். அடுபன வெற்றி பெறுவார்னு அர்த்தம். இவன் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவன் சரியான இடத்துல இருந்து போர் செஞ்சது. அந்த இடத்துல செஞ்ச போர். ஏன்னா நம்ம நிறைய சரித்திரத்துல கூட இடத்த வச்சுதானே போரோட பேரே சொல்றோம். வந்து ஒவ்வொரு அதாவது ஊர்களுடைய பெயரே வந்து போரோடு தொடர்புடையதாக இருக்கும். இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய போர் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆக எந்த இடத்துல இருந்து போர் புரிந்தால் இவனுக்கு அனுகூலமாக இருக்குமோ அந்த இடத்துல இவன் போர் புரிந்தால் இவன் பெரிய முந்தின குறள் என்ன சொன்னார்? வலிமையுடைய அரசனுக்கு இது பெரிய அரண்னு சொன்னார். வலிமையே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ சரியான இடத்துல இருந்து போர் பண்ணேன்னா ஜெயிச்சிருவேன்னு சொல்றார். அடுத்த குறள்.
எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துன்னியார் துன்னிச்சையின். எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துன்னியார் துன்னிச்சையின். இடனறிந்து, இடனறிந்துனா சரியான இடம் எது, திருப்பி அதே கருத்து தான். இடத்தை அறிந்து, துன்னியார்னா முயற்சி செய்கின்றவர், துன்னிச்சையின் நன்றாக அந்த முயற்சியில ஈடுபடும் பொழுது இவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சிட்டு இருப்பான் இல்லையா பகைவர். எண்ணியார் எண்ணம் இழப்பர், அவன் நினைச்சது நடக்காதான். அதாவது பகைவர் என்ன நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னா இவனை ஈஸியா போட்டு தள்ளிடலாம், இவனை ஜெயிச்சிடலாம்னு நினைப்பான் இல்லையா. எண்ணியார் எண்ணம் இழப்பர் அப்படின்னா இவனை வெல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த பகைவர் தங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். ஏன்னா இவன் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இடனறிந்து, அதாவது ஒண்ணு இவனுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கலாம், அது பாதுகாப்பான அரசன், அதை இவனுக்கு ஃப்ரெண்டா துணை வலின்னு சொன்னார் இல்லையா. எங்க இருந்தா இவன் நன்றாக செயல்பட முடியுமோ, எங்க இருந்தா இவனுடைய படைகள் பாதுகாப்பாக இருக்குமோ அந்த இடத்தை அறிந்து, இடன் அறிந்து துன்னியார் துன்னிச்சையின் முயற்சியுடன் இவன் செயலில் இறங்கும் பொழுது இவன் பாதுகாப்பா இருக்கான். இவனோட இடத்துல போய் அட்டாக் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எண்ணியார் இவனை வெல்ல வேண்டும் என்ற எண்ணிய அவர்கள் எண்ணம் இழப்பர். அவர்கள் ரொம்ப கஷ்டம், அவனை ஜெயிக்க முடியாது, அவன் அந்த இடத்துல இருக்கான், அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்களாம். இப்போ இந்தியாவே அந்த காலத்துல சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது இயற்கையிலேயே அரணாக மலைகளும் கடலும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்தியாவுக்குள்ள வருது, அலெக்சாண்டர் வந்தார், அவர் வந்தார்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஏன்னா இயற்கையாகவே அத்தனை அடர்ந்த காடுகள் மலைகள், ஏன்னா இமயமலையெல்லாம் கடந்து வருது ஈஸியா என்ன. கடல் ஒரு பக்கம், கடல் கூட ஒரு மாதிரி கப்பல்ல வந்துருவாங்க, அந்த பக்கம்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படித்தானே வந்திருக்காங்க. அதாவது உள்ள வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இயற்கையாகவே அப்படி அமைஞ்சிருக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லுவாங்க. இடனறிந்து துன்னியார் துன்னிச்சையின் எண்ணியார் எண்ணம் இழப்பர். சரியான இடத்தை ஒருவன் தேர்ந்தெடுத்து முயற்சி செய்யும் பொழுது அவனுடைய பகைவர்கள் இவனை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தையே விட்டு விடுவார். அதாவது பகைவர்கள் ஹோப்லெஸ் ஆயிடுவாங்களாம், அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார். எண்ணம் இழப்பர்னா இவனை ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு புரிஞ்சுப்பாங்களாம். நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. முதலை நமக்கெல்லாம் தெரியும், முதலை நெடும் புனலுள் வெல்லும். முதலை எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு கேட்டா தண்ணிக்குள்ளதான், அதோட அத்தனை சக்தியும் தண்ணிக்குள்ள. நெடும் புனல்னு சொன்னா தண்ணீருக்குள், ஆற்றின் ஆழத்துல வெல்லும், ஜெயிச்சிரும். எத்தனை ஜீவராசிகள் அதற்கு எதிர்த்தா சண்டை போட வந்தாலும் காலி பண்ணிடும். ஆனா அதே முதலை புனலின் நீங்கின், தண்ணியை விட்டு தரைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அதனை பிற அடும், அதை மற்ற ஜீவராசிகள்லாம் ஒரு வழி பண்ணிடும், அந்த முதலியை காலி பண்ணிடும். முதலைக்கு சக்தி எங்கன்னா தண்ணிக்குள்ளதான். தண்ணிக்குள்ள இருக்கும்போது ஒரே முதலை தான், தண்ணிக்குள்ள இருக்கும்போது மற்ற எல்லா ஜீவராசிகளையும் அடிச்சு துவம்சம் பண்றது சக்தி இருக்கு. ஆனா அதே முதலை தரைக்கு வந்தவுடன் அந்த முதலையை மற்ற ஜீவராசிகள் அழித்து விடுகின்றன, கொன்று விடுகின்றன, அதை தாக்குகின்றன. அப்படின்னா இடம் தானே முக்கியம், தண்ணியா தரையா. அதனால்தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த குறள் இதே மாதிரி வரப்போகிறது. யாருக்கு எங்க வலிமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எந்த இடத்துல இருந்தா நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம், எந்த இடத்துல இருந்தா நம்முடைய நன்றாக திறமைகள் வெளிப்படும், எந்த இடத்துல இருந்தா பாதுகாப்பாக நம்மால் செயல்பட முடியும், எந்த இடத்துல இருந்தா நம்ம ஸ்ட்ராங் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வெளியில அரசன் போர் அப்படின்னு சொன்னா கூட ஒரு ஆன்மீக சாதகனுக்கு பயமே இல்லாம இருக்கணும். வாழ்க்கைங்கிற இந்த போர்க்களத்துல பயம் இல்லாமல் அவன் இயங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை பிடிச்சுக்கணும். நான் எங்க இருந்தாலும் கடவுளின் திருவடியில் இருக்கிறேன், கடவுளிடம் நான் தஞ்சம் புகுந்திருக்கிறேன், கடவுளின் அருளால் இந்த சவால்களை நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு இறங்கும் அந்த சக்தி. அதாவது நமக்கு எங்கிருந்து நம்ம ஆற்றலை பெறுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா இறை அடியார்கள்லாம் பயமே இல்லாம இருப்பாங்க. வாழ்க்கையில எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க. குடும்ப கவலைகளோ வேற பெரிய பெரிய விஷயங்களோ எதுவுமே அவங்கள பாதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு பெரிய ஒரு இறைவனுடைய இருப்பை அவர்கள் உணர்கிறார்கள் வாழ்க்கையில. அதனால அவரிடம் நான் தஞ்சம் புகுந்திருக்கிறேன், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவர்களால் நன்றாக செயல்பட முடிகிறது. நாமும் வாழ்க்கையில உலகியல் ரீதியாக பார்த்தாலும் நமக்கு அனுகூலமான இடத்தில்
நமக்கு எந்த இடத்துல இருந்தால் நம்மால் பாதுகாப்பாக நன்றாக செயல்பட முடியுமோ, எந்த இடத்தில் இருந்தால் நம்மால் நன்றாக சமூகத்திற்கு சேவை செய்ய முடியுமோ, சிறந்த பங்களிப்பை செய்ய முடியுமோ, அந்த இடத்திலிருந்து செய்யும்போது நம்ம ஸ்ட்ராங் தான். வேற ஒரு இடத்துல இருக்கோம், வேற எங்கேயும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வார், நீ அடிமை மாதிரி வேலை செய்யாத, முதலாளி மாதிரி வேலை செய்ய சொல்வார். அதாவது யாரோடோ வேலையை செய்யறாப்புல நம்ம ஓனர்ஷிப், நான் இந்த வேலையை நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட, ஒரு மலர்ச்சியோட, ஒரு சுதந்திரத்தோட நம்மளால வேலை செய்யக்கூடிய இடம் அமைதல் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். இந்த குறள் ரொம்ப அழகான குறள். இப்ப கடைசியா நம்ம படிச்சது, அதாவது ஒரே முதலை தான் தண்ணீருக்குள்ள இருந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, தரைக்கு வந்தா வீக்கா போயிடுது. பாத்தீங்களா? நம்மளும் அப்படிதான். ஒரு சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், ஒரு சில இடத்துல நம்ம ரொம்ப வீக்கா இருப்போம். அது காரணம் அந்த இடம். ஸோ அந்த இடம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறோம். நம்மளே நம்ம நினைச்ச பிரகாரம் வாழ்க்கை இருக்காது, எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனாலும் ஓரளவு நமக்கு அனுகூலமான இடத்தில் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.